ஓம் அமிர்தேஸ்வரியே நமக நம சிவாயா. ஒளியை நோக்கியில் நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்தர் அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்காங்க. அம்மா, கிருஷ்ணருடைய செயல்கள் அவர் என்ன செஞ்சார், அதுக்கான காரண விளக்கம் எதுவும் தெரியலை, அது நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அம்மா என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, அது பாரத நாட்டில் கிருஷ்ணரை நிறைய பேர் புரிஞ்சிக்கலை. ஸோ அதனால் ஒரு வீழ்ச்சி அடைகிறதுக்கு அது ஒரு காரணம். இன்னொன்று, மக்கள் யாருமே கிருஷ்ணருடைய அவர் எதுக்கு வந்தார், என்ன பண்ணிகிட்டு இருந்தார், எதுவுமே புரிஞ்சிக்காமல் அவதூறு பேசினாங்க. இப்போ மகான்கள் வந்தது நோக்கமே இப்போ ஸ்டில் மக்கள் குறை சொல்லிட்டு தானே இருந்திருக்காங்க. யாருமே புரியலை. அவங்க எல்லாமே மாயையில் சூழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் கிருஷ்ணரை பற்றியும் தெரிஞ்சுருந்தாங்க அந்த காலத்து மக்கள். அப்போ அவங்கள பற்றி கிருஷ்ணரே அவதூறாக பேசினாங்க இல்லையா. ஸோ இதை பற்றி அம்மா அறியாமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேள்வி ஒரு பக்தர் கேட்குறாரு. போரின் பல சந்தர்ப்பங்களில் பகவான் சத்தியத்தின் பாதையிலிருந்து விலகி செல்லவில்லையா? மகாபாரத போரில் பகவான் நிறையா தர்மத்தை மீறி அதர்மத்துக்கு போகிற மாதிரி இருந்தது, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேள்வி கேட்குறாங்க அந்த பக்தர். அதுக்கு அம்மா என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அம்மா, நமக்குள்ள அற்பமான அறிவின் உதவியால் அவரது உபதேசங்களை அறிந்து கொள்ளவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ நம்மால் முடியாது. அதாவது நம்மளுடைய அற்பமான அறிவை வச்சு கடவுளை நம்ம எடை போடவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணரின் ஒவ்வொரு செயலும் தர்மத்தின் அடிப்படையில் அமைந்ததாக இருந்தது. ஸோ மகான்களின் செயல்முறை நம்முடைய சாதாரண நிலையில் வைத்து அளந்து பார்க்க முடியாது. இதய தூய்மை பெற்று மிகவும் ஆழ்ந்து சிந்தித்தால்தான் மகான்களின் செயல்களிலிருந்து கடுகளவாவது புரிந்து கொள்ள முடியும். நம்ம கடவுளுடைய செயல் எதுக்கு வந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம அம்மாவே எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்காட்டாக வாழ்கிறது தான் வந்திருக்காங்க. சின்னதுலேருந்து அவங்க பிறந்ததுலேருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நம்மளுக்கு வாழ்கிறாங்க. ஸோ அவங்க வாழ்க்கையில் படாத கஷ்டம் கிடையாது. ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம் வரும். அதுவும் அவங்க லைஃப்பில் வாழ்ந்து காட்டே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஏன்னா சின்னதில் அவங்க அம்மா அப்பா, அவங்க அண்ணா எல்லாருமே வீட்டில் அவங்கள அடிச்சிருக்காங்க, திட்டிருக்காங்க, கொடுமைப்படுத்தியிருக்காங்க நிறைய வேலைகளை வாங்கி. ஸோ இந்த மாதிரி அம்மா படாத பாடு கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி நம்மளுக்கும் ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னா நிறைய கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஸோ அப்போ யோசித்து பார்க்குறோம். நானே யோசிப்பேன், அப்பா அம்மா படாத கஷ்டமாக நம்ம இன்றைக்கி பட்டுட்ருக்கோம். அம்மா எல்லா கஷ்டத்தையும் சேர்த்து தன் பக்தர்களுக்காக அன்னைக்கு அவள் பட்டுட்ட போகலாம், அப்படி தான் ஃபீல் ஆகுது. நம்ம படுற கஷ்டம்லாம் இப்போ நம்மளுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்டா பக்தி பண்ண கூட விட மாட்டாங்களா, இந்த மனிதர்களுக்கு எப்போ தான் புரிய போகுது அப்படிலாம் ஃபீல் ஆகும். ஆனால் அம்மா அன்னைக்கே இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வாழ்க்கை, மாயையில் சிக்கினவங்க கூட தான் நீ வாழ்ந்து ஆகணும். ஸோ அப்படி இருந்தாலும் நீ ஆன்மீகத்தில் முன்னேறணுன்ட்டு நம்மளுக்கு அப்போவே ரூட்டை போட்டு கிளியராக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் மகான்கள் வந்தது நோக்கம் நிறைவேறிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபுல் காரணம் நம்மளுக்கு தெரியாது. அவங்கள சரியாக எடை போட்டு அளந்து பார்க்கவே நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதோடு மகான்களை புரிஞ்சிக்கிறதுக்கு நான் நெஞ்ச உணர்வு இல்லாமல் இருந்தால் தான் அவங்களை புரிஞ்சிக்கவே முடியும் அப்படிங்காங்க. ஏன்னா அவங்க ஒரு பறவைகளை போன்றவங்க, ஆகாயத்தில் பறந்து செல்லும் பறவை. அதுக்கு சாலை விதிமுறைகள்லாம் தேவையே கிடையாது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் மகான்கள். அவங்களுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் அவங்க எப்போனாலும் ஆகாயத்தில் பறந்துட்டு தான் இருப்பாங்க அப்படிங்காங்க. நான் நெஞ்ச உணர்வில் வாழும் நமக்கே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அந்த சாலை விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு தேவை அப்படிங்காங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடியே பகவான் நடந்து கொண்டார். அவருக்கு தர்மத்தை நிலைநிறுத்துதல் என்ற ஒரு லட்சியமே இருந்தது. அவர் தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் சமூக சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தபோது சமூகத்திற்கு தான் முதலிடம் அளித்தார். கீதையில் ஆத்மாவை பற்றி உபதேசித்த அவர் தனது லாபத்திற்காக போரில் கலந்து கொள்ளவில்லை. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகவான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டார். எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டார். ஆனால் அவருடைய ஒரே நோக்கம் தர்மத்தை நிலைநாட்டுவது மட்டும்தான். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டணும், அவர் ஒரே கோல் அதுதான். ஸோ தனி மனிதனுக்கு அவர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல.
ஸோ மொத்த சொசைட்டி சமூகத்துக்கே அவர் முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்ததுனால அந்த போரில் கூட அவருடைய சுயநலத்துக்காக அவர் போர் தொடுக்கலை. ஸோ கீதையில் ஆத்மாவை பற்றி உபதேசித்த அவர் எதுக்காக போர் தொடுக்கலை, தனது லாபத்திற்காக கூட அவர் போரில் கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்கிறாங்க அம்மா. ஸோ கிருஷ்ணருக்கு சுயநலமே கிடையாது. அதனால தான் அவர் போரில் தேரோட்டியாக அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தார், போரில் கலந்துக்கல இல்லையா, ஆயுதம் ஏந்தி அவர் போர் தொடுக்கலை. ஸோ இதுலேருந்து பகவான் வந்தது நோக்கம் தர்மத்தை நிலைநாட்டுவது மட்டும்தான் அப்படிங்கிறாங்கம்மா. ஸோ அடுத்து ஒரு கொஸ்டின் அம்மா கிட்ட கேட்காங்க ஒரு பக்தர், என்னன்னு பார்க்கலாம். போரில் ஆயிரக்கணக்கான மக்கள் மடிகின்றனர். அப்படி இருக்க அர்ஜுனனை போரிடும்படி தூண்டியதன் மூலம் பகவான் ஹிம்சைக்கல்லவா துணை போயிருக்கிறார். ஏன்னா நிறைய மக்கள் அந்த போரில் இறந்தாங்க இல்லையா. அப்படி இருக்க அர்ஜுனனை ஏன் போருக்கு இப்போ போர் தொடு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் தூண்டி விட்டார். இதுக்கு என்ன காரணம்? இவர் ஹிம்சைக்கு அல்லவா துணை போயிருக்கார். தர்மத்துக்கு துணை போகாமல் அதர்மத்துக்குலாம் இவர் துணை போயிருக்காருன்ட்டு கொஸ்டின் கேட்காங்க. அதுக்கு அம்மா என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அம்மா, கிருஷ்ணர் ஒரு நாளும் போரை விரும்பவில்லை. பொறுமையே அவருடைய பாதையாகும். அவர் இயன்றவரை பொறுமையை கடைபிடித்தார். சக்தி மிக்க ஒரு மனிதன் காட்டும் பொறுமையானது மற்றொருவனுக்கு அதிக அம்சை செய்யவும் மக்களுக்கு துன்பம் விளைவிக்கவும் தைரியம் அளிக்கும் எனில் முதல் மனிதனின் பொறுமையே மிகப்பெரிய அஹிம்சையாகும். ஒருவனின் பொறுமை மற்றொருவனை அதிக அகங்காரம் உள்ளவனாக ஆக்கும் எனில் அந்த இடத்தில் பொறுமையை கைவிடுவதே சிறந்தது. அதே சமயம் நமக்கு அந்த மனிதனிடம் பகை உணர்வோ போட்டி மனப்பான்மையோ வராமல் கவனமாக இருக்க வேண்டும். மனிதனின் மீதல்ல, அவனுடைய தவறான செயலின் மீதே கோபம் வர வேண்டும். பகவானுக்கு துரியோதனன் மீது கோபம் வரவில்லை. துரியோதனன் அதர்மத்தை கைவிட வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். நாடு மற்றும் சமூகத்தின் நன்மைக்கு அது அவசியமாக இருந்தது. அதற்கு வேறு மார்க்கம் ஏதும் இல்லாத காரணத்தால் தான் கிருஷ்ணர் போருக்கு அனுமதி அளித்தார். எல்லாம் வல்ல அவர் போரில் ஆயுதம் எடுக்க மாட்டேன், தேரோட்டியாக மட்டுமே இருப்பேன் என்று எடுத்த தீர்மானமே அவருக்கு போரில் விருப்பமில்லை என்பதற்கு சிறந்த சான்றல்லவா. துரியோதனன் பாண்டவர்களுக்கு ஒரு வீடாவது கொடுத்திருந்தால் கிருஷ்ணர் பாண்டவர்களை சமாதானப்படுத்தி பாண்டவர்கள் திருப்தியுடன் வாழும் வழியை அவர்களுக்கு உபதேசித்திருப்பார். ஆனால் அந்த அளவு நியாயம் கூட கௌரவர்கள் பக்கம் இருந்து கிடைக்கவில்லை. உண்மையில் பாண்டவர்களை போருக்கு தூண்டியது கௌரவர்களை. துரியோதனன் அதர்மனை வடிவமான ஒரு மனிதனின் கையில் நாடு இருந்தால் அது உலகத்தின் அழிவிற்கே காரணமாகும். அப்படிப்பட்டவர்களை எந்த வழியிலாவது எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் அழிக்க வேண்டும். அதுதான் மக்கள் மீது உள்ள கருணை. ஒரு விஷமரத்தை வெட்டும்போது பல சிறிய செடிகள் அழிய நேரிடும். ஒரு பழம் தரும் மரக்கன்றை வளர்ப்பதற்காக பல சிறிய செடிகளை வேரோடு நீக்க நேரலாம். அக்கன்று வளர்ந்து மரமானால் சமூகத்திற்கு அதனால் எத்தனையோ பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமின்றி பல சிறிய செடிகள் அது நிழலில் வளரும். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது சிறிய செடிகளின் அழிவு ஒரு நஷ்டமல்ல, அது ஹிம்சையும் அல்ல. துரியோதனனை அழிக்காதிருந்தால் அத்தீயவன் தர்மவான்களான பிற அரசர்களது நாடுகளை ஆக்கிரமித்து இப்போரில் இறந்தவர்களை விட அதிக மக்களை கொன்றிருப்பான். அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் அது சமூகத்திற்கும் நாட்டின் சம்ஸ்காரத்திற்கும் பெரிய தீங்கை விளைவிக்கும். தீயவர்களை நீண்ட காலம் வாழ அனுமதிப்பதை விட அவர்களின் மரணத்தின் மூலம் தர்மத்தை காப்பது எத்தனையோ நல்லது. அதைத்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்தார். தர்மத்தை நிலைநாட்ட வந்த ஒரு வழிதான், நிலைநாட்ட அந்த ஒரு வழிதான் இருந்தது. கிருஷ்ணர் செய்தது முற்றிலும் சரியே. தமது சொந்த லாபத்திற்காக அவர் ஏதாவது செய்திருந்தால் பகவானை குறை கூறலாம். ஆனால் அவரது வாழ்வில் அது போன்ற ஒரு செயல் கூட நடக்கவில்லை. தனக்காகவோ தனது பிள்ளைகளுக்காகவோ அவர் செயல்படவில்லை. தர்மத்தை நிலைநாட்டவும் மக்களின் திருப்திக்காகவும் ஆனந்தத்திற்காகவுமே அவர் செயல்பட்டார். அதுவே அவரது செயல்களுக்கு பின்னால் இருந்த உயர்ந்த நோக்கமாகும். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டிலையே 2 பேர்த்துக்கு சண்டை வருது. அண்ணா தம்பிக்கு 2 பேருமே ஒரு வீட்டுக்கு சண்டை போடுறாங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போது அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, பெரியவங்க, சண்டை போடாதப்பா, இரு, கொஞ்சம் பொறுமையாக இரு, என்னன்னு பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதே தான் கிருஷ்ணர் பண்ணியிருக்காரு. சண்டை போடாமல் எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம்ப்பா, உனக்கு என்ன பிரச்சனை, நீ அவனுக்குள்ள தேவையான நாடெல்லாம் கொடு, நீ ஏன் பிடுங்கி வச்சுருக்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் எல்லாத்தையும் பேசி பார்க்குறாரு. பொறுமையாக யாரும் கேட்கல அப்படிங்கிற மொழியில் தான் போருக்கான முடிவு வருது. இந்த அநியாயத்தெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னா போரை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க.
அதான் துரியோதனன் பாண்டவர்களுக்கு ஒரு வீடாட்டு கொடுத்துருந்தான் அப்படின்னா கிருஷ்ணர் பாண்டவர்களை சமாதானப்படுத்தி பாண்டவர்கள் திருப்தியுடன் வாழ்றதுக்கு அவங்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை உபதேசித்திருப்பார். ஆனால் அந்தளவு நியாயம் கூட கௌரவர் பக்கம் இருந்து கிடைக்கல. அப்போ உண்மையிலே பாண்டவர்களுக்கு போருக்கு தூண்ட வேண்டியது கௌரவர்கள் தான் காரணம் அப்படின்னாங்க. பாண்டவர்கள் போருக்கு தூண்டியது கௌரவர்கள் தான். ஸோ கிருஷ்ணர் கிடையாதுங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், கிருஷ்ணர் ஏன் போரை அனுமதிச்சார் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு அநியாயம் அதிகமாகிட்டு, நியாயம் இல்லை, அங்கே சுத்தமாக நியாயமே இல்லை. அதனால் அநியாயம் அதிகமாகிட்டு அப்படின்னால துரியோதனன் பாண்டவர்களுடைய அரசையே பறிச்சிட்டான் இல்லையா? ஸோ அவங்களுடைய அரண்மனை எல்லாமே பறி போயிட்டு சூதாட்டத்தில் ஏமாற்றிட்டான், திரௌபதியை அவமானப்படுத்தினான், சமாதானத்தை எதுவுமே ஏற்கலை. ஸோ இப்படிப்பட்ட அநியாயத்துக்கு பிறகு அமைதியாக இருந்த ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் கிருஷ்ணர் போருக்கு சம்மதம் தெரிவித்தார். அதனால் தர்மத்தை காப்பாற்றுவதற்கு போர் மட்டுமே முடிவு அப்படின்னு சொல்லிட்டு போர் தொடுக்கிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வகுப்பில் ஒரு மாணவன் தினமும் ஒரு பையனை அடிச்சுட்டே இருக்கான் அப்படின்னா, அந்த பையன் என்ன பண்ணுவான், அவங்க ஆசிரியர்கிட்ட போய் சொல்லுவான், கிளாஸ் டீச்சர்கிட்ட. அப்போது அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க, அடித்த பையனை கூப்பிட்டு, இங்கே பாரு இனிமேல் அடிக்கக்கூடாது அப்படி கொஞ்சம் புத்திலாம் சொல்லுவாங்க, அறிவுரையெல்லாம் சொல்லுவாங்களே, கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லியும் கேட்கல அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா திருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக தண்டனை தான் உண்டு அவனுக்கு. ஆனால் அந்த தண்டனை அந்த பையன் மேலே இருக்கிற கோபத்தால் அல்ல. ஏன்னா அந்த பையன் ஒரு நாளைக்கு ஒரு பையனை அடிப்பான், இன்னொரு நாளைக்கு இன்னும் 2 பையனை அடிப்பான், நாளடைவில் வகுப்பு முழுவதும் உள்ள பசங்களெல்லாம் அடிச்சிட்ருப்பான் அவன். அப்போது அது என்னவாகுது, அகிம்சை ஆகுது இல்லையா? ஸோ அகிம்சைனா என்ன, எதுனாலும் சும்மா இருக்கிறது கிடையாது. அகிம்சை என்பது தேவையில்லாமல் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்கிறது தான். ஸோ அதுதான் கிருஷ்ணருடைய போரும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. ஸோ இப்போது கிருஷ்ணர் போரெல்லாம் விரும்பவே இல்லை. முதல்ல சமாதானத்திற்கு பல முறை முயற்சி செய்தார். ஆனால் துரியோதனன் ஏற்கவில்லை. அப்படிங்கிறதுனால அநியாயம் எல்லை மீறிட்டே போயிடுச்சு. ஸோ தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு போர் நடந்தது இல்லையா? ஸோ எப்படி ஒரு மருத்துவர் உடம்பை காப்பாற்ற கெட்ட பகுதியெல்லாம் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுகிறாரோ அதுபோல தான் சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்கு கிருஷ்ணர் போரை ஆதரித்தார். ஆனால் இது வன்முறைக்காக நடந்ததல்ல, தர்மத்தை நிலைநாட்ட நடந்த போர் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்தருக்கு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் நியாயத்தை காப்பாற்றுறதுக்கு தான் போர் தொடுத்தார், தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு. அதர்மத்தை அழிக்கிறதுக்கு தான் வந்தார். ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுது அப்படின்னா, கிருஷ்ணர் தனக்காக எதுவுமே செய்யலை, தன்னோட பிள்ளைங்களுக்காகவும் எதுவும் செய்யலை. தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் மக்களுடைய திருப்திக்காகவும் அவங்க சந்தோஷமாக வாழணும் மக்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரே நோக்கத்துக்காக தான் அவர் செயல்பட்டார். அதுவே அவங்களுடைய அந்த செயல்களுக்கு பின்னால் இருந்த உயர்ந்த நோக்கமாகும்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இது பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு கேள்வி பதிலில் அம்மா என்ன சொல்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம். ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.